கண்டிப்பாக. அதாவது கடந்த 30ஆம் தேதி வீசிய பெஞ்சல் புயலை அடுத்து புதுச்சேரி அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், தற்போது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு புதுச்சேரி திரும்பி வந்த நிலையில், தற்போது மீண்டும் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் மீண்டும் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று அதிகாலை முதலே புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அதாவது நகர பகுதிகளான கடற்கரை சாலை, புஸ்ஸி வீதி, முருகையாப்பேட்டை, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், கிராம பகுதிகளிலும் காலை முதல் மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் வேலைக்கு செல்வோர், மற்றும் பள்ளி, கல்லூரிகள் செல்லும் மாணவர்களும் மிகுந்த பாதிப்படைந்தனர். இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று முதல் 13ஆம் தேதி வரை தமிழக மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடலில் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மற்றவர்கள் புதுச்சேரி கடற்பகுதிகளில் மீன்பிடிக்கும் தொழிலை பாதுகாப்பாக மேற்கொள்ளுமாறும் புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதல் மீனவர்கள் தங்களது படகுகளை தேங்காய்திட்டை துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.